பண்ண நேத்து நீங்க சொன்ன மாதிரி பூங்கோதான் உங்களுக்கு சரி சோடி. ஆமாடா, என்னோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் சரியான ஜோடி இந்த பூங்கோதை தான்டா. சொல்லிட்டு இருந்தா எப்படி இருங்க. இந்த விஷயத்தை நீங்க பூங்கோதை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஊர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்க பூங்கோதைய பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எவனாவது பூங்கோதைய போய் பொண்ணு கட்ட கூடாது பாருங்க. சொல்லிட்டு வந்துடுறேன். முண்டம் நில்லுடா. இதையாண்டா நீ போய் ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு? ஒரு பொம்பளை கிட்ட சொன்னா ஊர் முழுக்க சொன்ன மாதிரி தானே. நம்ம ஊர் ஆல் இந்தியா ரேடியோ யாரு? இருக்கவே இருக்கா கண்ணாத்தா. அடியே கண்ணாத்தா. எவன்டா அவன்? நான் தான் சோனமுத்து. என்ன விஷயம்? விஷயம் தெரியுமா? என்னடா? காத குடியக்கா. பத்த வச்சிட்டல்ல. சின்ன பண்ண, நீங்க பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் இந்த கிராமத்துக்குள்ள காட்டு தீ போல குப்புன்னு பரவி போயிடுச்சு. இந்த விஷயம் பூங்காத காதல உளுந்து சந்தோஷமா நேரா இங்க வர்றதுக்குள்ளார தட்டு புட்டுட்டு குளிச்சு ரெட்டியா இருக்கு. அழைச்ச எதமா தேட எரும மாட்டு குளிப்பாட்டவனெல்லாம் கொண்டாந்து என்ன தேய்க்க சொன்னா இப்படித்தான். எதமா தேய்க்கிறதுக்கு நான் பூங்கோதையா? என் தடவுலக்கே சுத்தி போட்டாரு சின்ன பண்ண. சின்ன பண்ண சின்ன பண்ண சின்ன பண்ண கொதிக்குது தண்ணி. நல்ல கடவுள் தான் நம்ம கைவண்ட கலையாச்ச. சின்ன பண்ண கல்யாணம் பண்ண வருது. யார? உங்க பூங்கோதை. சின்ன பண்ண, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறீங்களாமே, என் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க நீங்க யாரு? இந்த சின்ன பண்ண யாரு, எப்படிப்பட்டவன்னு இந்த ஊருக்கு நல்லாவே தெரியும். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் யாரோட சம்மதத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இந்த சின்ன பண்ண முடிவெடுத்தா எடுத்தா. உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு மனைவி ஆகிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்? எனக்கு என்ன குறைச்சது? என்னை விட தகுதியான வேற ஒருத்தன் உனக்கு கிடைச்சிடுவான? எனக்கு புருஷனா வரப்போற ஒரு தகுதியை பத்தி தீர்மானிக்க வேண்டியது நான். ஊருக்குள்ள நல்ல மனுஷன்னு பேர் எடுக்க முடியாத ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனா எப்படி இருக்க முடியும்? உங்க முடிவை நீங்க மாத்திக்கிறது நல்லது. என்னன்னா ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்தானே அந்த சின்ன பண்ண பூங்கோதை கிட்ட நல்லா வகையா வாங்கி கட்டிக்கிட்டானாம, கேள்விப்பட்டீங்களா? கேள்வி பட்டியாவா? நான் வாழ்க்கையிலேயே சந்தோஷப்பட்டதே அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான். டேய் மன்னாரு, பூங்கோதை ஒரு பிடிவாதக்காரி. அவ சொன்னா எதையுமே மாத்திக்க மாட்டா. சின்ன பண்ணைய தூக்கி எறிஞ்சதுதான். அவன் அவளை கட்டிக்கவும் முடியாம வெட்டிக்கவும் முடியாம நம்ம கண்ணு முன்னால நடு ரோட்ல அலைய போறான் பாரு. என்ன மயிலரே, காலகாலத்துல கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? என்னடா இந்த வெட்டி பையன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா யாரு? டேய், இந்த ஊர்லயே வெட்டி பையன் நீ ஒருத்தன் தான்டா. நான் ஒருத்தனா? ஆமா. அப்ப வேற யாருமே கிடையாதா? டேய், இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயே சல்லடை போட்டு தேடி எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா. நான் இல்லாம வேற ஒரு வெட்டி பையல இந்த ஊர்ல நான் காமிச்சேன்னா காமிக்கிறேங்கிற? காட்டுறா பாக்கலாம். ஏன் பின்னாடி வா, கொஞ்சம் ஜாலதகளி கூப்பிட்டுக்க. ஏண்டா கிக்கிறே, வெட்டி பயில காமிக்கிறான்னு தெரு தெருவா எங்களை அலைய வச்சுட்டேடா. நான் ஒரு மனுஷன் நம்பி என் பின்னாடி பொழப்போட விட்டு தெரு தெருவா அலைஞ்சியல்ல, நீங்க தான்டா வெட்டி பயலுங்க. வெட்டி பயலுங்களா? கும்பிடுறேன் தாத்தா. வாடா கிக்கிரி, இன்னைக்கு என்ன கிறுக்குத்தனம் பண்ணிட்டு வந்திருக்க?
இன்னைக்கு காலையில இருந்து தெளிஞ்சிருச்சு தாத்தா. ஆமா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வயலை நான் பார்க்கல. இன்னைக்கு நான் மௌனம் இருந்தேன் தாத்தா. என்ன பேப்பர் படிக்க விடு. ஏன் தாத்தா, இப்ப பவுன் விலையெல்லாம் எப்படி விக்குது? ஒரு பவுன் 4 ரூபா 50 காசுக்கு வித்ததெல்லாம் இப்ப 5 ரூபா 10 காசு ஆயிடுச்சாமே. நெசமா? வேர்வை சிந்த வேலை செய்யறவனுக்கே இந்த காலத்துல வயிறு நிறைய சோறு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலையும் செய்யாம வெட்டித்தனமா ஊரை சுத்துற, நீ பவுனோலை பத்தி கேக்குறியா? சரி, அதை விடு. ஏன் தாத்தா, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்ன போட்டா? அது யாரோ ஒன்ன மாதிரி ஒரு தாத்தா யாரோ மீசை வச்சவருக்கு என்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்றியா? அதுவா, நம்ம சின்ன பண்ணையோட அப்பா பெரிய பண்ண பரமசிவத்தோட போட்டோ. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி கலாட்டா பண்ணா நரம்படி நாகப்பங்கிற ஒரு பெரிய ரவுடி. அவனை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்தாரு அவரு. அதுக்காக அவரை பாராட்டி பொன்னாட போத்தி மெடல்லாம் கொடுத்தாரு முதலமைச்சர். அந்த போட்டோ அது. கிறுக்கு பைய இதெல்லாம் போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல. நான் பிறந்திருந்தேன்னா அந்த நரம்படி நாகப்பன நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன். போட. இந்த சின்ன பொண்ணை எதை சொன்னாலும் இந்த ஊர்ல ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. அது உடனே நடந்துரும். ஆனா இந்த பூங்கோத விஷயத்துல அது பொய்யாயிருமோன்னு பயமா இருக்கு சின்ன பொண்ணு. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த ஊர்ல ஒரு பயம் அதிக மாட்டான். என்ன இருந்தாலும் இவ்வளவு திமிர கூடாதுங்க. டேய், இது அதுக்கு ஏதோ உங்களை மாதிரி அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பம் இல்லாகட்டியும் உங்க அளவுக்கு செல்வாக்கோட மதிப்போட மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு மேல நீங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு ஊரு பூரா சொல்லிவிட்டீங்க. அந்த பொண்ணு என்னடானா பலாருன்னு அரைஞ்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிவிட்டா. போற போக்க பார்த்தா உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேசாம நீங்க எவ்வளவு மறந்துருங்க அப்படின்னு எவனாவது சொன்னா கூட என் மனசு தாங்காது. நடந்தா பண்ணைக்கும் பூங்கோதைக்கும் தான் கல்யாணம். அடேங்கப்பா, இப்பதாண்டா என்ன பத்த அப்பு மாதிரியே இருக்கிற ராசா. அதெல்லாம் சரி, உங்க அப்பு சாராயம்லாம் குடிப்பாராமே, ஒரு நாளைக்கு எனக்கு வாங்கி கொடுத்து. டேய், நான் வியாபாரத்தை கவனிக்கணும். நீ வழக்கம் போல ஊரை சுத்திட்டு மத்தியானம் சோறு இங்க வந்துரு. இல்ல அந்த புண்ணியவதி பூங்கோதை வீட்டுக்கு போ. நான் பூங்கோதை வீட்டுக்கு போறது இருக்கட்டும், முதல்ல 50 காசு எடு. நான் வியாபாரம் பண்ண பிறகுதான்டா காசெல்லாம் கொடுப்பேன். நீ எனக்கு 50 காசு கொடுக்காம வியாபாரம் பண்ணிருக்கியா? இட்லி தோசை திருவனுக்குலாம் வாந்தி வைத்திய ஆகுதுன்னு ஊர்ல போய் நான் சொல்லட்டுமா? அடப்பாவி, சொன்னாலும் சொல்லிவிடுவான். இந்தாடா. ஏய், எனக்கு வயசாயி போச்சு. எனக்கு பின்னால உனக்கு சோறு போடுறதுக்கு ஒருத்தி வேண்டாமாடா? அதான் பூங்கோதை எனக்கு எப்பவும் சோறு போடுதுல. சோறு போடுது, வர வர சினிமா கூட்டு போகுது, எப்ப காசு காட்டாலும் தகராறு பணம் கொடுக்குது. இதை விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? டேய், அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவா. நாளைக்கே அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போயிட்டானா நீ என்னடா பண்ணுவ? பூங்கோதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த ஊருக்கு போனாலும் நானும் கூடவே போயிருவேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு திடீர்னு விட்டுருவேனா? கட்டிக்கிட்டவன் எப்பவும் கூடவே தான் இருப்பான். அவன் வேலை வெட்டிக்கு வெளியே போன பிறகு அவன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்வேன். கிறுக்கு பயலே விவரம் கட்ட தானமா எங்கேயாவது போய் இப்படி உளறி வைக்காதடா. என் தலை எழுத்து. நானா அவன் கிட்ட வய போற வாக்க பார்த்தா என்னையோ ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லுவோம் இருக்கே. அடப்பாவி. கிருஷ்ணா, கிருஷ்ணா எங்க போன? இந்த மாதிரி கரும்புலாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. தோட்டம் தரவுல திருடி தின்னா தான் இனிப்பா இருக்கும். உனக்கு வேணுமா? வேண்டாம். நல்ல வேலை, எங்க நீ கேட்டு ஒன்று பயந்து 2 பக்கமே எச்சு ஒன்று விட்டேன். வா போலாம். ஏன் கிருஷ்ணா, நீயே ஒரு வேலை வெட்டி பார்த்து நம்ம ஆயாவுக்கு உதவியா இருக்க கூடாது? கிழிஞ்சு போச்சு. இதே கழுவி வைத்து அந்த கழுதையும் கடிச்சு. என்னடா அப்படி கடுப்பிடிச்சுட்டு ஒரே யோசனையோட ஒரு தோப்புக்குள்ள போய்கிட்டு இருந்தேன். அங்க ஏகப்பட்ட புடலங்காய் காய்ச்சி தப்பிச்சு. சரி, நம்ம ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கைவிட்ட கொடுத்தா கிழவி ரொம்ப சந்தோஷப்படுமேன்ட்டு ஒரு புடலங்காய் அப்படி கொண்டு கொடுத்தேன். பாத்து வா, கிழவிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என்ன உட்கார வச்சுச்சு. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அடுப்புல அரிச்சு போடுச்சு. கடைசியா அருகாமணி எடுத்து புடலங்காய் அறுக்க போற நேரத்துல புடலங்காய் சொல்லிச்சு. அப்பதான் தெரிஞ்சு அது புடலங்காய் இல்ல, பச்சை பாம்பு. கிளவி போட்டு ஓடின ஓட்டத்துல நாகரசம் மட்டும் போய் தான் நின்னுச்சு. நான் ஒரே ஓட்டமா இந்த பக்கம் ஒண்ணேன், காவேரி பட்டம் போய் தான் நின்னேன். அன்னையில இருந்து கிளவி என்ன வேலையை சொல்றது இல்ல. நீயும் சொல்லாத, பா போலாம். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சின்ன பண்ண செல்வராஜ் இருக்கான்ல, அவனுக்கு பயங்கரமா திமிரு ஏறி போச்சு தெரியுமா? பாக்கிறவனை எல்லாம் அடிக்கிறது உதைக்கிறதே அவனுக்கு பழப்பா போச்சு. எவனோ ஒரு வீராதி வீர அவன் கையை கால ஒடிக்க போறான் பாருவேன். இப்ப நமக்கு எதுக்கு அந்த பேச்செல்லாம்? பின்ன என்ன, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிவிட்டில. அதுக்கப்புறம் ஏன் உன்னைய சுத்தி வாரான்? அன்னைக்கு என்னடா காஞ்சிபுரத்துல இருந்து 50 சேலை வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சு விட்ட. அதுக்கு பிறகு மதுரையில இருந்து ஒட்டியா வாங்கி அனுப்பிச்சான், அதை நீ திருப்பி அனுப்பிச்சு விட்ட. இப்ப என்ன தெரியுமா செய்ய போறானா? திருநெல்வேலியில இருந்து 100 கிலோ அல்வா வரப்போதும் வீட்டுக்கு. நீ வாட்டு கோவத்துல திருப்பி அனுப்பிச்சு விடாத. என்கிட்ட கொடுத்து எத்தனை வச்சாலும் நான் நினைக்கிறேன். உனக்கு வேணா அந்த அல்வாவில் இருக்கிற முந்திரி போய் பேலாம் தாரேன், தின்னு உடம்பு இன்னும் ஒரு சுத்து பெருக்கும். இல்லடா, எங்கடா வேகமா போயிட்டு இருக்கு? ஒரு முக்கியமான வேலை. ஆமா, முக்கியமான வேலை. ஏண்டா
சின்ன பண்ண ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன் அனாவசியமா அவன்கிட்ட கிறுக்குத்தனம் பண்றிய உன்னை தூக்கி போட்டு மிதிச்சானா என்னடா பண்ணுவேன்? அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான். ஏன்? அவன் பூங்கோதையை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சுத்திட்டு இருக்கான். நான் பூங்கோதைக்கு ரொம்ப வேண்டியவன். இந்த சூழ்நிலையில என்ன ஏதாவது பண்ணுவானா? இதெல்லாம் ஒரு கணக்கு. கணக்கா? சரி, உனக்கும் மீச முளைச்சாச்சு, பேசாம உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கட்டா? ஐயோ பூங்கோத, இந்த கிழடு கட்டிகளுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு சமைஞ்சிடப்படாது, ஒரு ஆம்பளை பேருக்கு மீச முளைச்சப்படாது. உடனே கிளம்பிருங்க மாப்பிளை வைக்க பொண்ணு வாக்குறதுக்கு. எனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சு தாத்தா. பார்த்தாச்சு? யாரா அது? இன்னும் உனக்கு தெரியாதா? உன் வீட்டுல ஒரு 55 வயசுல ஒரு குமரியை ஒளிச்சு வச்சிருக்கியே, அது யாரு? என் வீட்டுல கோமரியா? அது என் சம்சாரம். அதான் அது சொல்லிருச்சு. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லையா? நீ செத்த பிறகு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா? இப்ப அதுக்காகத்தான் 2 பேரும் காத்திருக்கான். இது ஒரு ரகசிய ஒப்பந்தமாக்கும். நேரா போய் பேசிக்கிறேன் அவகிட்ட. நீ பேசிக்கிறது இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சே. என்ன சந்தேகம்? பூங்கோத, ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்த்து வந்துடுறேன். அப்புறம் வந்து நான் என்னென்ன சாப்பிட போறேங்கிறத சொல்றேன். வா 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 வா. அடடா, என்ன சந்தேகம்டா கேட்க போற? இல்ல தாத்தா, உருண்டையா தட்டையா? எது? நாம தங்கி இருக்கோம்ல உலகம் மண்ணு, அது உருண்டையா தட்டையா? இப்ப என்னடா உனக்கு திடீர்னு சந்தேகம்? நான் ஒரு கதா கலட்சம் கேட்க போயிருந்தேன் தாத்தா. அங்க சொன்னாங்க பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு தடவை கல்யாணம் நடந்துச்சான். அப்ப உலகத்தோட ஒரு பகுதி இறங்கிருச்சான், ஒரு பக்கம் ஏறிக்கிருச்சான். கூட்டம் தாங்காம அகஸ்திய முனிவர் போய் நின்னாரா, உலகம் ஜாமமாயிருச்சான். அதாவது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிராணத்துல சொன்ன வரைக்கும் உலகம் தட்டையா. உண்மையா பொய்யா? அது சரிதானே, அதுக்கு என்ன இப்போ? இல்லையே, நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் சொல்றாரே, யாரோ வெளிநாட்டு விஞ்ஞானி சொல்லி இருக்காராம் உலகம் நல்ல உருண்டையா. அதுல எது உண்மை? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உன் கூட புரியலைன்னு ஒரு அம்பலகாரர் சொல்லலாமா? இந்த கிராமத்துக்கே தலைவர் இது தெரியாம இருக்கலாமா? வா, 4 இடத்துல போய் விசாரிப்போம். உருண்டையா தட்டையா, தட்டையா உருண்டையா, உருண்டையா தாத்தா? உருண்டையா தட்டையான்னு இந்த டாக்டருக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சரி, கட்டுவா. இந்தாங்க, நீங்க 2 பேரும் உருண்டையை சாப்பிடுங்க, நீ தட்டையை சாப்பிடுப்பா. டாக்டர், உனக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்லு, உருண்டையா தட்டையா? இவங்க 2 பேருக்கும் உருண்டை, இவருக்கு தட்டை. ஏயா, அவனுக்கு உன் பொண்ணு கொடுக்க போறியா? அவனுக்கு மட்டும் தட்டை? ஏயா, இருக்கிறது ஒரு உலகம், இதுல எப்படியா 2 உருண்டை ஒரு தட்டை வரும்? என் ஹோமியோபதி உருண்டை உலகம் பூரா ஃபேமஸ். ஐயோ, அதை யாரையா கேட்டது? மாடசாமி சம்சாரா, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைப்பியா? கேளுடா. உருண்டையா தட்டையா? எப்படி இருந்தா உனக்கு என்னடா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காருன்னு தெரிஞ்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க? ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? தாத்தா தாத்தா, நம்ம மாடசாமி சம்சாரம் குடிச்சுக்கிட்டு இருந்தால, அவகிட்டையும் கேட்டேன். அவளுக்கும் உலகம் உருண்டையா தட்டையான்னு சொல்ல தெரியல தாத்தா. ஒரு பிள்ளைவ பேசுறா தாத்தா. குளிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளைக்கு. அடே, ஆளை விடு. தாத்தா, தப்பிச்சு போயிட்டியா? ராத்திரி 1 மணிக்கு வந்து கதவை தட்டுறேன், போ. டேய் கிக்கிரி, இந்த தடவையும் தோத்துட்டு வந்துட்டியா? கிளம்புன நேரம் சரியில்லை தாத்தா. நீதான் வச்சிருக்கியே துப்பாக்கி, ட்ரம், டப்பா, பாம்புன்னு. ஏன் ஒரு பஞ்சாங்க வச்சுக்கப்படாது? இந்த இருக்கான எழுச்சவாயன், இவனோட பல்லுல முடிச்சிட்டு போனாலே போற காரியம் வழங்காது. இந்த புரட்டா தலையை விட்ட புரட்டையில ஊர்ல உள்ள 50 பேர் முடிச்சுக்கிட்டான். எல்லாம் வரிசையா வந்து நிக்கிறாங்க. நான் போகும்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வேலையில போல இருக்கு. கரெக்டா நான் எங்க போனாலும் மங்குன்னு வந்து குச்சிடறான். அவன் என்னமோ அவன் கொண்டாட்டி கை பிடிச்சு மாதிரி எப்படி சண்டைக்கு வரான். நல்லா கடிச்சிட்டு வந்துட்டேன். 40 நாள்ல என்ன மாதிரியே பேசி செத்துருவேன். டேய் வாரிசு, அடுத்து இப்ப கிளம்ப போற. இந்த வாட்டியும் கோட்டை விட்ட களத்துல நான் தான் இறங்கணும். என்ன தாத்தா இப்படி சொல்லிவிட்ட? நான் உன்ன நம்பி 24 மணி நேரம் டைம் கொடுத்து வந்துட்டேன். எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாரையும் நான் சாகடிச்சே தீரணும். இதுல நான் தோத்தேன்னா அந்த அவமானம் உனக்கு தான். டேய் கிக்கிரி, என் வாரிசு நான் தோக்க விடுவானா? அதானே. முதல்ல இந்த கோழி சாப்பிடு. ஏன் தாத்தா, உள்ள தேடு கரப்பாம்பூச்சி எல்லாம் முட்டை போட்டு குடித்து நடத்துதே, சாப்பிடலாமா? சாப்பிடு, நரம்புக்கு நல்லதுடா. இங்க என்ன வெடிக்க வைக்கிற? நாளைக்கு எவ்வளவு பெரிய சண்டை நடக்க போகுது. எல்லாம் போய் ரெடி பண்ணு. நீ எதுக்கு வெடி கொண்டு உன் தலையில விட்டு பாத்துக்க. நமத்து போனாலும் போயிருக்கும். கிக்கிரி கிருஷ்ணனும் நரம்படி நாகப்பனும் அவங்க ஆளுங்களும் இதுல யார் ஊருக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்களை சுட்டு தள்ள சொல்லி ஷூட்டிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஷூட்டிங் ஆர்டர் விஷயம் பூங்காவனத்துல உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா சின்ன பண்ணைக்கும் பூங்கோதைக்கும் தெரியவே கூடாது. ஓகே? எஸ் சார். என்னங்க, நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பீங்களா? என்ன பூங்கோதை, நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? வீரத்தால முடியாதத, விவேகத்தால முடியாதத பாசத்தால ஜெயிக்க முடியும்னு நான் நம்புறேன். என் கூட வாங்க.